தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அலசல் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கள பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி யார் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்? திரு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க, 2020 தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். யார் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்? தற்போதைய முதலமைச்சர் தவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று வர ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள் வர ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. ரசிகர் அப்படின்னு சொல்கிறத விட வெறியர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவரோட நடிப்பினால் ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள் தான் இப்போது விர்ச்சுவல் வாரியர்ஸாக செயல்படுறாங்க. ஆக்சுவலி நான் வெறியர்கள் அப்படின்னு ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு பிடித்த நடிகர் மட்டும்தான் பெருசு, மற்றவங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு இந்த வார்த்தை சரியாக தான் இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. மேலும் திரையில் வர்ற கதாநாயகன் நிஜத்துலேயும் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்படி ஒரு கூட்டம் நமக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அப்போது ரசிகர் பட்டாளத்தை வாரியர்ஸாக மாற்றி சோசியல் மீடியாவை களமாக்கி அதில் தன்னையும் தன்னோட கட்சியையும் ப்ரொமோட் செய்கிறாரு. இந்த ப்ரொமோஷன் உண்மையாகவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதோட ரிசல்ட் தான் இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, தாவேகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வர என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நிதர்சனம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நடிகர் இருக்காருன்னா அவரோட ரசிகர்கள் அவருக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு நடிகர்களை தாங்களாகவே ஃபிக்ஸ் பண்ணி ரசிகர்களுக்குள்ளாவே போட்டி போட்டுவாங்க. அந்த நடிகர் பெருசா, எங்கள் நடிகர் பெருசா, உங்கள் நடிகர் பெருசா அப்படின்னு. அப்படி விஜய்க்கு ஆப்போனண்ட்டாக ரசிகர்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு நடிகர் தான் திரு அஜித்குமார் அப்படின்ற நடிகர். தனித்தனியாக ரசிகர் மன்றம் வச்சு ஃப்ளெக்ஸ் வச்சு செலிப்ரேஷன் அப்படின்னு போட்டி போட்டு பண்ணுவாங்க. அதில் சண்டையும் போட்டுக்குவாங்க. இப்படி சண்டை போடுறது தெரிஞ்சு அஜித்குமார் அவர்கள் மன்றமே வேணாம் அப்படின்னு எல்லாத்தையுமே கலைக்க சொல்லிவிட்டு அவரோட ப்ரொஃபஷனில் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி இருந்துமே ரசிகர் மத்தியில் தலையா தளபதியா அப்படின்ற சண்டை போய்கிட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவில் கொலாடி சண்டை மாதிரி சண்டை போட்டுக்குவானுங்க. இப்படி இருக்க சமயத்தில் திரு விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரோட ரசிகர்கள் 90% பேர் கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ரியல் லைஃப்பில் இவர் ஒரு நல்ல தலைவரா அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் எதை பற்றியும் கேட்காம பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் பின்னாடி போகிறாங்க. அவரோட ரசிகர் பட்டாளம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் திரைக்கவர்ச்சியை மட்டுமே நம்பி அவர் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினச்சி அரசியலுக்கு வர்றாங்க. இப்படி எந்த ஒரு சுய சிந்தனையும் இல்லாமல் அரசியல் கட்சிக்கு வந்த கூட்டம் அரசியலில் எதிரியை தேடுறாங்க. ஆக்சுவலி அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக திமுகவும் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. ஸோ திமுகவை ஸ்டாலினையும் எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் வழக்கமாக போடுற சண்டை மாதிரி ரசிகர் சண்டையை அரசியல் சண்டையாக மாற்றி சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போட்டு போட்டி போட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறது, ட்விட்டரில் கருத்து தெரிவிக்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக கேட்கப்படுற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கேள்வி கேட்குறவங்கள ஆபாசமாக பேசுகிறது, எதிர்த்து ரீல்ஸ் போடுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் ரசிகர்கள் பண்ணுறாங்க. அதே சமயம் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால திமுக ஆட்சியில் என்ன நடந்தாலும் சிஎம் ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்ன தப்பு நடந்தாலும் இந்த மாதிரி கொள்ளை, கற்பழிப்பு, ஆணவ கொலை இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் அதுக்கு சிஎம் ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிறாங்க. இப்படியான ஒரு சமூகம் தான் தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், இப்போ இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க. தாவேகா கட்சி எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா, அடிப்படையான அரசியல் தெளிவு, வரலாறு, கொள்கை அப்படின்னு எதையுமே தன்னோட ரசிகர் பட்டாளத்துக்கு கொடுக்காம வெறும் திரைக்கவர்ச்சியை மட்டுமே வச்சு ஒரு சமூகத்தை அரசியல்படுத்தி அந்த ஒரு சமூகத்தையும் சமூக வலைதளத்தையும் நம்பி எந்த ஒரு சரியான பிரச்சாரமும் மக்கள் சந்திப்பும் இல்லாமல் அதில் நடந்த பிரச்சனையில் கூட தமக்கு சாதகமாக மாற்றி தன்னையும் தன்னோட கட்சியும் ப்ரொமோட் செஞ்சு குழந்தைகளை ஏவி விட்டு 2026 தேர்தலை சந்திக்கிறாங்க.
அப்படி தேர்தல் சந்தித்த ஒரு கட்சிக்கு 1.80 கோடி மக்களோட ஓட்டு வாங்கி பெரும்பான்மை இல்லாமல் எதிர்க்கட்சியோட கூட்டணி கட்சி ஆதரவால் ஆட்சி அமைக்கிறாங்க. இப்படி ஆட்சி அமைச்ச பின்ன இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அண்ட் பிஆர் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, முழுக்க பொய் செய்திகளை பரப்புறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. கடந்த ஆட்சியில் என்ன தப்பு நடந்தாலும் சிஎம் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொன்ன இதே விர்ச்சுவல் டீம் வாரியர்ஸ் இப்போ நடக்கிற எந்த தப்பையும் கொலை இந்த மாதிரி குற்றங்களை பற்றி வாய் திறக்காமல் அதை மொத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்க. முந்தைய ஆட்சியில் இருந்த எல்லா நடைமுறைகளையும் தாவேக்கா ஆட்சியில் தான் முதலாக பண்ணுறாங்க அப்படின்னு பொய் செய்தி பரப்பி மக்களை முட்டாளாக்கி தாவேக்கா ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்னு மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, மோடி தலைமையிலான பாஜக கட்சி எப்படி இந்துத்துவம் அப்படின்ற ஒன்றை வச்சு தன்னோட அரசியல் ஆதாயத்தை அடைஞ்சதோ அதே போல தான் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக்கா கட்சி திரை கவர்ச்சி அப்படின்ற ஒன்றை வச்சு தன்னோட அரசியல் ஆயத்தத்தை தமிழ்நாட்டில் அடைஞ்சிருக்குது. தன்னை சார்ந்த 1.80 கோடி மக்களை நல்வழிப்படுத்தாத ஒரு அரசு எவ்வாறு 8 கோடி மக்களை நல்வழிப்படுத்தி தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வரும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கொஞ்சம் சிந்திங்க மக்களே. கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். அப்புறம் கண்டென்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு வரேன், பாய்.